ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஓட்டு போட்டீங்களா? நாங்க ஓட்டு போட்டோம். எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க. கண்டிப்பா போய் போடுங்க. ஏன்னா இது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அதெல்லாம் காலையிலேயே போயிட்டு ஒரு 7:30 8 மணிக்குள்ளேயே போய் கூட்டு வந்தாச்சு. கூட்டம் அப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமா இருக்கா, வெயில் வர ஆரம்பிச்சிடும். ரோட்ல நிக்கணும் அப்படிங்கிறதாண்டி ரொம்ப நேரம் நிற்கணும். அதனால சீக்கிரமே போய் போட்டாச்சு. இப்போ ஓட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இப்போ நாங்கள்லாம் வெளியூர் சென்னையில் இருக்கோம். நாங்கள் எங்கள் சொந்த ஊர் வேறு. ஆனால் ஓட்டு போடும்போது அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஓட்டு போடுற டைமிங்கில் எங்களுக்கு ஓட்டு ஊரில் இருக்கும். அப்போ வந்து இங்கேருந்து அந்த போகிறதுக்கு அந்த டைமிங்கில் சில நேரத்தில் சிரமமாக இருக்கும். பஸ் கிடைக்காது, அல்லது வேற ஏதாவது வேலை ஏதாவது ஒரு விஷயம் சூழல் வந்துடலாம். இந்த மாதிரி சில நேரத்தில் நம்மளே ஒரு மைண்ட் செட் போல இங்கேருந்து போய் நம்ம ஓட்டு போடணுமா, எல்லாருக்குமே இருக்கிறது தான். நம்ம வந்து ஒன்று ரொம்ப கரெக்டாக பெர்ஃபெக்டான ஆளு கிடையாது. இவ்வளோ தூரம் போய் செலவழிச்சு போயிட்டு 2000 3000 செலவழிச்சு போய் ஓட்ட போடணுமா அப்படின்லாம் வந்து நினச்ச டைமிங் உண்டு. நாங்கள் வந்து இப்போ பேச்சுலராக இருக்கும்போதுலாம் அந்த மாதிரி நினச்சிருக்கேன். ஒரு சில டைமிங்கில் வந்து ஓட்டு போடாமல் இருந்திருக்கேன். ஆனால் அது வந்து ரொம்ப தவறு. நம்ம வந்து அந்த மாதிரி நினைக்காம நமக்கு இருக்கிற ஒரு 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 உரிமைங்கிறது வந்து நம்ம ஒரு ஓட்டு போடுறது தான் நமக்கு இருக்கிற அதிகபட்சமான அந்த அரசியலில் வந்து அதிகபட்ச உரிமையாக இருக்கு. அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக வேற எங்கே வெளியூர்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஓட்டு வேற ஊர்ல இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க போய் ஓட்ட போடணும். அதை வந்து கடமையா நினைக்காம உங்க உரிமையை கொடுங்க. ஆமா, நம்ம ஓட்டு போற கடமை இந்திய அரசு சட்டம் போட்டு தான் நம்மளுடைய உரிமை. ஏன்னா நம்ம நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஒவ்வொரு சொல்ற ஒவ்வொரு மனிதர்களும் வந்து அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆமா, அது என்னன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு சில நேரங்கள் என்னதுன்னா நமக்கு எல்லாருமே மனிதர்கள் தான். என்ன இவங்க வந்து என்ன ஆக போகுது, இவங்க வந்து என்ன ஆக போகுது, அவங்க வந்து என்ன ஆக போகுது, இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றத யார் என்ன செய்யறாங்க செய்யல, நம்ம ஒண்ணு செய்யணும். அது ஓட்டு போறது. அதை செஞ்சுட்டு அது அவங்க பண்றதை அவங்க பண்ணுவாங்க. நம்ம கடமையை வந்து நம்மளுடைய இதை ஒழுங்கா செய்யணும். கடமைங்கிறத பார்க்காம இது நம்மளுடைய உரிமை அப்படிங்கிறது மாதிரி நினைச்சு பண்ணணும். இந்த முன்னாடியை விட இப்போ வர வர வந்து இப்போ நான்லாம் வந்து இப்போ எந்த ஓட்டையும் மிஸ் பண்றதுல எல்லா ஆக்ஷன்லுமே ஓட்டு போட்டுருக்கேன். இது நம்மளுடைய இப்போ ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி வந்து வெளியூர்ல இருந்துலாம் வந்து போய் இப்போ ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளி மாநிலத்துல இருந்து வந்து அவங்க சொந்த ஊருக்கு வந்து ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாட்டிலே இருந்துலாம் இப்போ வந்து வர்றாங்க. அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே அவங்க சொந்த ஊரில் இருக்கிறவங்க, அவங்க இடத்துல ஓட்டு இருக்கிறவங்க வந்து வீட்டுல இருக்க வந்து இப்போ யார் ஓட்டு போட்டிருக்கா, இவர் ஓட்டு போட்டாரா, அஜித் ஓட்டு போட்டாரா, ரஜினி ஓட்டு போட்டாரா, ஜெய் ஓட்டு போட்டாரா, இவர் ஜெயமான் ஓட்டு போட்டாரா, சாமி, இப்படி அரசியல் தலைவர்கள் எல்லாம் அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டாங்களான்னு பெரிய ஆளுகள்லாம் யார் யார் போயிருக்கா அப்படிங்கிறத வந்து உட்காந்து டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம போய் முதல்ல ஓட்டு போடுறோம். நம்ம அங்கங்க தொகுதியில் அங்கங்க இருக்கிறவங்க, அவங்களுக்கு அந்த ஏரியாவில் ஓட்டு இருக்கிறவங்க முதல்ல போய் நம்ம ஓட்ட போடுறோம். ஏன்னா அதுதான் நம்ம செய்கிற அதிகபட்ச ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓட்டு போடும்போது இப்போ நம்ம ஓட்டு ஒவ்வொரு டைமும் நமக்கு ஓட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பூத் ஸ்லிப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. முன்னாடி இந்த எஸ்ஏஆருக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, நம்ம அந்த ஸ்லிப் வந்து வீட்டில் கொடுக்க மாட்டாங்க. எஸ்ஏஆருக்கு மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு அந்த மாற்றினதுக்கு பேர் வந்துச்சு அப்படிங்கிற ஸ்லிப்லாம் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சிலருக்கு வந்து யார் என்னன்னு தெரியாம சில பேர் வந்து இப்போ அவங்க கொடுக்காமலே போயிடுறாங்க. இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி இப்ப இந்த ஸ்லிப்பை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடியே எப்படி சிஸ்டம்னா, நம்ம வந்து இப்ப ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த கட்சிக்காரங்கெல்லாம் அந்த ஸ்லிப்பை வந்து கொடுப்பாங்க. அந்த நம்பரு, அந்த வார்டு, ஆமா, இப்ப பக்கத்துல என்ன ஒரு ஸ்கூலோ ஒரு ஏதோ இருக்கும், அங்கே என்ன ரூமோ என்ன நம்பரு, அப்புறம் நம்மளோட இன்னொரு வாட்ஸ்அப் நம்பரு, அப்புறம் அந்த பூத் நம்பர், இது எல்லாமே கொடுப்பாங்க, எழுதி கொடுப்பாங்க ஸ்லிப்ல. அதை வச்சு நம்ம வாங்கிட்டு போயிட்டு உள்ள போய் ஓட்டு போடுவோம். ஓட்டு போடும்போது இது வந்து என்னன்னா, நம்ம அந்த ஸ்லிப்பை வாங்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்கே கட்சியில் இருப்பாங்க, டிஎம்கே கட்சியில் இருப்பாங்க, பாஜகவில் இருப்பாங்க, நீங்கள் வந்து இப்போ நாம் தமிழர்ல இருப்பாங்க, இன்னும் நிறைய கட்சியில் இப்போ புதுசாக விஜய் கட்சியில் இப்போ வந்திருக்காங்க. இந்த மாதிரி இப்போதான் அவங்க வந்திருக்காங்க. இப்போ இது மாதிரி எல்லா கட்சியிலேருந்தே இருப்பாங்க. இப்போ நம்ம போய் நம்ம ஸ்லிப் வேணும்னா என்னன்னா, பக்கத்துல கூட அந்த பூத் போட்டிருக்கவங்க இருப்பாங்க. இப்ப நம்ம யாருக்கு ஓட்டு போட போறோங்கிறது மைண்ட் ரீதியா பாத்தீங்கன்னா, நம்ம யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்கள்ட்ட போய் அந்த ஸ்லிப்பை வந்து வாங்கிட்டு போவோம். அப்ப பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, இவங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்கிறது மாதிரி அவங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே தெரிஞ்சிடும். இப்ப நம்ம அதே ஏரியால இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏடிஎம்கே காரவங்க இருப்பாங்க, ஒரு டிஎம்கே காரவங்க இருப்பாங்க,
இப்போ நாம் தமிழர் இருப்பாங்க, இப்போ பிஜேபி இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தோணும், இப்போ இவன் வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறான், இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது வரும்போது வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இப்போ அது வந்து நமக்கு தர்ம சங்கடமான விஷயம். இந்த ஸ்லிப்பு வர்றது வந்து எல்லாருமே போயிடுச்சா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சொந்த வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கா. அதனால எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கா, எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது யாரு தமிழ்நாடு அரசே வந்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு சிம்பிளான விஷயம், இப்போ வந்து இப்போ ஓட்டு போடுற அன்னைக்கு நம்ம வந்து இப்போ நம்ம பூத்துல போயிட்டு அந்த ஓட்டர் ஐடி எப்படி காமிக்கிறோமோ அதே மாதிரி இப்போ நம்ம இப்போ கட்சிக்காரங்க ஸ்லிப் கொடுக்குறாங்க, அதே மாதிரி கவர்மெண்ட்ல உள்ளவங்களே வந்து கொடுக்கலாம். கவர்மெண்டே வந்து இந்த மாதிரி காமனா ஒரு ஸ்டால் 2-3 ஸ்டால் போட்டு அவங்களே வந்து இந்த மாதிரி நம்ம இதுகளை எழுதி கொடுத்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எங்கே அங்கே ஓட்டுச்சாவடி வாக்குச்சாவடி இருக்கோ அதுக்கு பக்கம் முன்னாடி கொஞ்சம் எல்லாம் எப்படி கட்சிக்காரங்க ஒவ்வொரு கட்சிக்காரங்க வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆளுங்களை போட்டு அந்த ஸ்லிப் நம்பர் எழுதி கொடுத்துட்டா இப்போ காமன் ஆயிடும். அங்கே உட்காந்துருக்கிறவங்க நம்ம யாருக்கு ஓட்டு போட போறோங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அங்கே உட்காந்து வேற கட்சிக்காரங்களோ இப்போ நம்பர் மட்டும் தான் எழுதிட்டு வாங்க போறோம். அங்கே ஒரு அடையாளம் இருக்காது. ஒரு சில பேருக்குலாம் அந்த ஸ்லிப் வந்து எங்கே வாங்கணும், இவங்க கிட்ட தான் வாங்கணுமா, அந்த கட்சிக்காரங்க வாங்கணும் கூட உங்களுக்கு சில பேருக்கு தெரியும். அங்கே வந்து நான் எங்கே போகணும், எனக்கு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த பூத்து இருக்குல்ல ஒவ்வொரு ரூமா போய் தேடிட்டு இருக்காங்க. இப்படியும் ஒரு சில பேர் இருக்காங்க. சரி, அதுதான் என்னன்னா இப்போ என்ன சொல்றேன்னா அந்த கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்லிப் கொடுக்கறத வந்து அவங்க செஞ்சுட்டாங்கன்னா இப்போ அங்கே இருக்கிற கட்சிக்காரங்க அந்த ஏரியாக்காரவங்க இவங்களுக்கு மேக்ஸிமம் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால என்னன்னா அந்த விஷயத்த கவர்மெண்டே இனி வரும் காலங்களில் வந்து இந்த மாதிரி ஸ்லிப் கொடுக்கறத இல்லை இப்போ அந்த நம்பர் கொடுக்கறத வந்து கவர்மெண்டே வந்து செஞ்சிச்சுன்னா நம்மளுடைய வாக்கு போடுற அந்த உரிமையோட இது வந்து ரகசியமாக இருக்கும். இங்கே இருக்கிற அந்த லோக்கலில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இவன் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பானோ அவங்களாலையும் கெஸ் பண்ண முடியாது. நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு காமனாக போயிடும் ஒரு விஷயம் போய் நம்மளுக்கு இவன் கட்சியாளர் இவன் கட்சியாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரியாமல் போயிடும். அதே மீறி இப்போ ஏரியாவில் ரெகுலராக ஒரு கட்சியில் இருப்பாங்க, இவன் நம்ம ஆளுக்கு தான், இவன் நமக்கு தான் ஓட்டு போடுவான், இவன் நம்ம கட்சிக்கிறான் அப்படிப்பாங்க. அதையும் மீறி ஒரு பெரும்பாலான மக்கள் வந்து என்னன்னா நம்ம யாருக்கு ஓட்டு போறோங்கிறது தெரியாமல் இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி ஃபியூச்சரில் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து தேர்தல் ஆணையம் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஓட்டு போடுறதுக்கு வந்து இப்போ வெளியூர்ல இருக்கிறவங்க வந்து சொந்த ஊருக்கு போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. பஸ்ஸே கிடைக்கலாம், எங்கேயுமே பஸ்ஸே இல்லை. இப்போ பொங்கல் லீவு தீபாவளி இதுக்கெல்லாம் வந்து 2 நாளுக்கு முன்னாடியே பஸ் விடுறாங்க, 2 நாளுக்கு முன்னாடி லீவும் விடுறாங்க. அது மாதிரி எலெக்ஷனுக்கும் இந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா என்னன்னா வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு லீவ் கிடைக்காது. அந்த முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி இந்த நைட்டு தான் கிளம்புவாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா பஸ் விடலாம், இல்லைன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி லீவ் விடலாம். கவர்மெண்டே வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணலாம். ஒரு 2 நாள் லீவ் எலெக்ஷனை வந்து இது பண்ணிட்டு ஒரு 2 நாள் வந்து எல்லாமே பிரைவேட்ல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து எல்லாருமே இந்த மாதிரி லீவ் விடணும் அப்படிங்கறது மாதிரி ஒரு அறிவிக்கலாம். பஸ்ல அப்ப முன்னாடி போறவங்க வந்து அவங்க முதல் நாளே போயிடுவாங்க, அந்த அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே போயிடுவாங்க. அந்த எல்லாரும் ஒரே டைம்ல போறதுனால அது ஒரு நெருக்கடியாகவும் இருக்குது. அவங்க அங்கே போய் சேர்றதுக்கு வந்து பிரச்சனைகளாகவும் இருக்குது. இது எல்லாமே ஏன்னா இப்போ வந்து ஓட்டு போடணுங்கிற ஆர்வம் வந்து நிறையா வந்து எல்லாருக்குமே இருக்கு. நான் வந்து முன்னாடி விட இப்போ கொஞ்சம் அதிகமாக மாறிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து இந்த டைம்லாம் வந்து அபிஷேகம் அதிகமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைமிங்லாம் பார்த்து வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் மார்னிங்கே கொஞ்சம் மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் டைமில் வந்து கூட்டிகிட்டு போய் போட்டாங்கன்னா அவங்க வந்து நல்லா இருக்கும். ஏன்னா சாதாரணமான அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா வெயில் சில பேருக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. அங்கே உள்ளே போனவங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த டைமிங்லேயே ஒரு 10 மணி நேரத்துலேயே அவங்களால அந்த வெயிலை தாங்க முடியல. ஸோ அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு தனியாக முன்னுரிமை, ஒரு வயசானவங்களை வந்து கொஞ்சம் முன்னுரிமை அவங்களுக்கு கொடுத்து அதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. மறுபடியும் சொல்றதுதான் பாருங்க, நாங்க ஓட்டு போட்டோம், ஓட்டு போடாம சொல்லல. அதனால எல்லாரும் கண்டிப்பா இப்ப நாங்க சொன்ன அந்த கவர்மெண்ட் சார்ந்த விஷயம், இந்த ஸ்லிப் மேட்டர்ல வந்து எல்லாருக்குமே ஒரு அது மாதிரி ஒரு நெருடல் இருக்கும். ஏன்னா நம்ம ஓட்டு போறது வந்து இப்ப ஒண்ணு இல்லை, அந்த ஸ்லிப்பை போய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன்,
பக்கத்துல வந்து டிஎம்கே ஏடிஎம்கே நான் தமிழர் எல்லாருக்கும் ஒரே இடத்துல தான் போட்டுருப்பாங்க அந்த ஸ்லிப் எழுதி கொடுக்குறது. ஆமா. இப்போ நீங்க யாருக்கு வாக்கு போட போறீங்களோ அவங்க அவங்க கிட்ட தான் நீங்க போய் அந்த ஸ்லிப் வாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற எப்பயும் தெரிஞ்சது இல்ல. அது இல்லாம தவிர்க்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் சார்ட்ட ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்குமா இல்ல எப்படி இருக்குங்கிறத உங்க கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க.